ஹே அமிகோஸ், டைம் ஃபார் கிறிஸ்மஸ் சீசன் வந்துடுச்சு. ஸோ இந்நேரம் வந்து எல்லார் வீட்லேயும் வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்லாம் தடால் போடலாம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும். அண்டு சில பேர் வீட்டில் வந்து பரன் மேலே கிடந்த இந்த கிறிஸ்மஸ் திங்ஸ் எல்லாத்தையும் வந்து தூசி தட்டி தொடச்சி எல்லாத்தையும் வந்து டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இன்னும் சில பேர் கிறிஸ்மஸ் திங்ஸ் வாங்கணுன்றதுக்காகவே மும்முரமாக ஷாப்பிங்லாம் போய் காசு கணக்கெல்லாம் வந்து பார்க்காம செலவு பண்ணி இஷ்டத்துக்கு வந்து நிறைய ஆர்னமெண்ட்ஸ்லாம் வாங்கி சேகரிப்பீங்க. பட் அந்த மாதிரி எக்ஸ்பென்ஸாக என்னால் செலவு பண்ண முடியாது. பட் நான் வந்து வீட்டில் வந்து என்னோடய கிறிஸ்மஸ் டெக்கரேஷனும் வந்து யூனிக்காக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிளாக ஜஸ்ட் நார்மலான பேப்பர் வச்சு எப்படி வந்து ஸ்டார் வந்து டிசைனாக மேக் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் பை த வே, இது இந்த வருஷம் கிறிஸ்மஸுக்கு மட்டும் இல்லை, இனி வரப்போகிற எல்லா கிறிஸ்மஸுக்கும் வந்து நீங்கள் அழகாக வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு செலவே இல்லாமல் அதுவும் உங்கள் வீட்டை வந்து நீங்கள் நிம்மதியாக டெக்கரேட் பண்ணலாம். ஆல்சோ உங்களோட கிறிஸ்மஸ் எக்ஸ்பென்ஸ்லேருந்து கொஞ்சம் சேவ் ஆன மாதிரியும் இருக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு தேவையானதெல்லாம் வந்து A4 ஷீட்ஸ் தான் வந்து தேவைப்படும். என்கிட்ட வந்து கலர் A4 ஷீட்ஸ் இருக்கிறதுனால நான் ரேண்டமாக ஒயிட் ஷீட்ஸ் அண்ட் கலர் ஷீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட வெறும் ஒயிட் ஷீட் மட்டும் இருக்குன்னா தாராளமாக போதும். அதை வச்சு கூட அழகாக வந்து நிறைய ஸ்டார் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து நம்ம பண்ணலாம். உங்களுக்கு கலர் A4 ஷீட்ஸ் வேணும்னா இப்போ எல்லா ஸ்டேஷனரி ஷாப்லேயும் இருக்கும், ஆன்லைன்லேயுமே கிடைக்கும். லைக் ஒரு ஷீட்லேயுமே வந்து 10 நம்பர்ஸ் இருக்க மாதிரி பேக்குடாக வந்து ஒரு மல்டி கலர் ஆஃப் பேப்பர்ஸ் வந்து ஈச் 10 அப்படின்ற குவான்டிட்டியில் உங்களுக்கு அந்த பண்டிலாகவே கிடைக்கும். இல்லைனா நார்மல் A4 ஷீட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எப்படின்னா ஒரு A4 ஷீட் அதுக்கப்புறம் ஒரு கலர் ஷீட்டுன்னு ஆல்டர்னேட்டிவாக நான் எடுத்திருக்கேன். லைக் இந்த கிளிப்புக்கு முன்னாடி ஒரு கிளிப்பில் வந்து பார்த்துருப்பீங்க, மல்டி கலர் ஸ்டார் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதோட பெட்டல்ஸ் மாதிரி தான் வந்து நம்ம இதை அரேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஒயிட் ஷீட், அது ஃபாலோட் பை வந்து ஒரு கலர் ஷீட், அது மாதிரி ரேண்டமாக ஒரு ஒயிட் அண்ட் கலர்னு நான் இப்படி ரேண்டமாக வந்து கலர் காம்பினேஷன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். ஆக்சுவலி இந்த ஸ்டார் மேக்கிங் ப்ராசஸ் வந்து ரொம்பவே டெட் ஈஸி, காம்ப்ளிகேஷனே இருக்காது. ஸோ யாருனாலும் வந்து சிம்பிள் அண்ட் ஈஸியாக கற்றுக்கலாம். லைக் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும். ஒரு என்வலப் வந்து எப்படி நீங்கள் ஃபோல்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். உங்களோட பேப்பரை வந்து இப்படி வர்டிக்கலாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராடர் போர்ஷனை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து க்ளூவை லைட்டாக அப்படி தடவிக்கோங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து வச்சுக்கோங்க. அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த மீதி சின்ன போர்ஷன் வந்து இதுக்கு மேலே வந்து அப்படியே ஒட்டி விட்ருங்க. அவ்வளோதான், ஸ்டெப் டன். ஸ்டாரே ஆக்சுவலி வேலை முடிஞ்சிச்சுன்னு தான் நான் சொல்வேன். இதே மாதிரி நீங்கள் இருக்கிற ஒரு ஷீட்டையும் வந்து நீங்கள் இது மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும். லைக் ஒரு என்வலப் ஃபோல்டிங் மாதிரியே இருக்கணும். இப்போ இதே மாதிரி தான் வந்து ரெஸ்ட் ஆஃப் த பேப்பர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். நான் இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாவே ஒருத்தனுக்கு பொறுக்காது. என்னை வந்து கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ஆள் விடவே மாட்டான். இப்படி தான் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பேன். ஆக்சுவலி நான் வந்து ஏற்கனவே ஒரு 3 ஷீட் பண்ணிட்டேன். இந்த பேய் என்ன பண்ணிடுச்சு, இருக்கிற எல்லாத்தையும் ஷீட்டையும் வந்து என்கிட்ட வந்து உருவிட்டு போய் அது கடிச்சு துப்பி போட்டுச்சு. திருப்பியும் வந்து செகண்ட் அட்டம்ப்டாக வந்து நான் அதை வேலை பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் இது மாதிரி ஒரு நோட்டோரியஸான டாக் இருக்கானா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். இல்லைனா அதோ இவன் பண்ணுறான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு வேலை நடக்கும். ஸோ இது மாதிரி வந்து எல்லா ஷீட்லேயும் வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணி இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி உங்களுக்கு ஒயிட் ஷீட்டை விட இந்த கலர் ஷீட்டுக்கு வந்து ஆக்சுவலி விசிபிளாக தெரியும்னு நினைக்கிறேன் எந்த மாதிரி ஃபோல்டிங் ப்ராசஸ் பண்ணணுன்ட்டு. இப்படியே ஒரு ஷீட்டும் வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நீங்கள் எடுக்க போகிற கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நம்பர்ஸ் போல் நீங்கள் எடுத்தவே வந்து கரெக்டாக இருக்கும். லைக் நீங்கள் எவ்வளோ கவுண்ட் ஆஃப் பேப்பர்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஈவன் கவுண்ட் ஆஃப் பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. லைக் 16, 18, 20, 24 அந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸ் ஆஃப் கவுண்ட் பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நிறைய குவான்டிட்டி ஆஃப் பேப்பர்ஸ் வந்து நீங்கள் ஸ்டாக் அப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இப்போ நம்ம ஸ்டார் ஓப்பன் பண்ணும்போது நிறைய பெட்டல்ஸ் இருக்கா, அத்தனை பெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் நிறையா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குவான்டிட்டி ஆஃப் பேப்பர், அதாவது நம்பர் ஆஃப் இந்த மாதிரி ஃபோல்டிங் பேப்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாவே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நல்ல நெருக்கமான ஒரு ஸ்டார் ஷேப் பெட்டல்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இப்போ நான் எடுத்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா 10 ஒயிட் ஷீட் எடுத்திருக்கேன் அண்ட் 10 நம்பர்ஸ் ஆஃப் கலர் ஷீட் எடுத்திருக்கேன். ஸோ தட் ஒரு 20 நம்பர்ஸ் ஆஃப் கலர் ஷீட் வந்து நான் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து அலைன் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு கிராஃப்ட் பண்ணுறக்கு பேப்பர் வெயிட்டுன்னு எதுவுமே தேவையில்லைங்க. இவனே போதும். இவனே வந்து நடுவில் வந்து பேப்பர் வெயிட்டாக எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அவனை கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு திருப்பி அவனோட ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் மோரோவர் உங்களுக்கு இதை செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் போரிங் ப்ராசஸாக இருந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் அதை வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கிற கொஞ்சம் வந்து லேட் ஆகும். பட் ஒன்ஸ் நீங்கள் அந்த பல்ஸ் பிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு பண்ணிடுவீங்க. அண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு என்னடா இது போரிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும். பட் குவைட் அட் லாஸ்ட் நீங்கள் வந்து அவுட்கம் பார்க்கும்போது உங்களுக்கே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் ஃபர்தராக வந்து நெக்ஸ்ட் ஸ்டார் இன்னொன்று பண்ணலாமே அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுவோம் இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க் உங்களுக்கு.
இப்போலாம் கிறிஸ்மஸ் டெக்கரேஷனில் அதுவும் பர்ட்டிகுலர்லி கிறிஸ்மஸ் ஸ்டாரில் வந்து எக்கச்சக்க வெரைட்டி ஆஃப் கிறிஸ்மஸ் ஸ்டார் வந்துருச்சு. முன்னால் ஒரு பர்ட்டிகுலர் பேட்டர்ன் ஆஃப் ஸ்டார் தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஸ்டார்லேயே அவ்வளோ க்ரியேட்டிவிட்டி கொண்டு வந்துட்டாங்க. ஒன்றொன்றும் வந்து அவ்வளோ யூனிக் கலெக்ஷனாக இருக்குது அண்ட் மச் மோர் எக்ஸ்பென்சிவ் வேறு. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை போகிற ஸ்டாருக்காடா இவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் தாட் வருது. ஸோ அந்த மாதிரி தாட் இருக்க பர்சன்ஸ்லாம் வந்து நீங்களே உங்கள் கையால் நீங்கள் ஸ்டார் செஞ்சு உங்கள் வீடை வந்து டெக்கரேட் பண்ணலாம். அண்ட் மோர் ஓவர் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஸ்டார்ன்ட்டு வரும்போது நீங்கள் ஒன்று என்ன 10 கூட நீங்கள் செஞ்சு வந்து ரெடி பண்ணலாம். இப்போ ஃபைனலி பார்த்தீங்கன்னா எல்லா ஷீட்டையும் வந்து நான் இந்த என்வெலப் மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணிட்டேன். இப்போது இதை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து நம்ம அசெம்பிள் பண்ண போகிறோம். லைக் அ செட் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு ஒயிட் அண்ட் ஒரு கலர் அந்த காம்பினேஷனில் நான் வைக்கிறதுனால இதுவும் அதே மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து க்ளூ வச்சு நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். க்ளூ எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும்னா ஒரு இன்வெர்டட் டி ஷேப்பில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து அட்டாச் பண்ண போகிறோம். லைக் எப்படி இருக்கும்னா இந்த என்வெலப் வந்து அப்படியே வந்து நம்ம ஒட்டின போர்ஷன் இல்லாமல் பிளெயின் போர்ஷன் வந்து இந்த மாதிரி மேலே தெரிகிற மாதிரி வச்சு நம்ம ஸ்டாக் பண்ண போகிறோம். லைக் சென்டர்லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ஒரு இன்வெர்டட் டி மாதிரி அந்த ஷேப்பில் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா வந்து நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். லைக் நீங்கள் எடுத்தோடனே வந்து மொத்த 20 நம்பர்ஸையும் நீங்கள் அடுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார் ஷேப் கட் பண்ணால் ரொம்ப கஷ்டமான ப்ராசஸாக இருக்கும். அதனால் வந்து 5 வந்து பிரிச்சுக்கோங்க. 5 பிரித்து இது மாதிரி ஒட்டிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஹேக்கை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் திஸ் ஸ்டார் மேக்கிங். 5 செட்டாக வந்து நீங்கள் பேப்பர் இது மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து நம்ம அசெம்பிள் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு 5 செட் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதே மாதிரி இன்னும் ரெஸ்ட் ஆஃப் த மீதி ஒரு 4 செட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் வந்து நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். அண்ட் ஃபைனலாக வந்து இந்த மாதிரி எல்லா இதையும் வந்து ஒட்டி எடுத்தாச்சு. இப்போது இதில் ஃபைனலாக வந்து ஸ்டார் ஷேப் வந்து நம்ம வரைய போகிறோம். ஸ்டார் பேட்டர்னே வந்து நிறைய பேட்டர்ன் இருக்குது. இதில் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் நம்ம வரைஞ்சி கட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் பெட்டல்ஸோட ஸ்டார் அவுட்கம் வந்து நமக்கு வரும். இப்போ நான் சொல்லித்தர போகிறது வந்து பேசிக்கான ஒரு ஸ்டார் ஷேப் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். லைக் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கோன் ஷேப்பில் வந்து நம்ம வரைஞ்சி எடுத்துக்க போகிறோம். மெஷர்மெண்ட்லாம் எதுவும் இல்லை. ஐ ஜஸ்ட் டேக்கன் எ ரேண்டம், கீழே மட்டும் ஒரு ரேண்டமாக வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் அப்படியே விட்டுட்டு மேலே வந்து கோன் ஷேப்பில் அதாவது ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நான் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். மெஷர்மெண்ட்லாம் இல்லை, ஜஸ்ட் ரேண்டமாக தான் வந்து நான் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி ரெஸ்ட் ஆஃப் த 4-5 பெட்டல்ஸ்க்கும் வந்து அதாவது நம்ம 5 செட்டாக வந்து ஒட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ்க்கும் வந்து நம்ம வரைஞ்சி எடுக்கணும். பட் த பாயிண்ட் இஸ் தட் நீங்கள் ஒன்று வரைஞ்சி இப்போ கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதோட மெஷர்மெண்ட்டுக்கே மீதி 4-5க்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து ஈவனாக வரும். இப்போ நான் அதை வரைஞ்சிருக்கேன்னா இப்போ இதை வந்து அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு தான் நான் சொன்னேன் மொத்தமாக வந்து ஒரு 20 நம்பர்ஸ் ஆஃப் செட்டையும் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா உங்களால் கட் பண்ண முடியாது. அன்லஸ் அண்ட் அன்டில் நீங்கள் வந்து ஒரு புக் பைண்டிங் சென்டரில் போயிட்டு இல்லை ஒரு ஜெராக்ஸ் ஷாப்பில் போயிட்டு மிஷின் கட் பண்ணால் தான் நீங்கள் 20 நம்பர்ஸ் ஆஃப் பேப்பர்ஸையும் வந்து உங்களால் மேனுவலாக கட் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் கட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் மேனுவலாக கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி 5 செட்டாக வந்து பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு கட் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும், ஹேண்டில் பண்ணுறக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரையாங்கிளை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதே ஷேப்பை வச்சு ஒரு அவுட்லைனாக வந்து மீதி ரெஸ்ட் ஆஃப் த ஒரு 3-4 செட்ஸ் இருக்கும் நம்மக்கிட்ட, அந்த செட்டில் வந்து வரைஞ்சி அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும். இப்போ நான் வந்து எதுவுமே மெஷர்மெண்ட் இல்லாமல் ரேண்டமாக அப்படி நான் கட் பண்ணி எடுக்கிறதுனால என்னோட மீதி ரெஸ்ட் ஆஃப் த 4 செட்ஸுக்கும் வந்து ப்ராப்பரான மெஷர்மெண்ட் இல்லைனா அது கரெக்டாக வராது. ஸோ அதனால் இதை அவுட்லைனாக வச்சு மீதி இருக்கிற ரெஸ்ட் ஆஃப் த 4 செட்ஸையும் நான் அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ தேர் ஐ காட் மை 20 ஷீட்ஸ் வந்து டன் ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து நம்ம அசெம்பிள் பண்ண போகிறோம். லைக் ஏற்கனவே வந்து அந்த பழைய இதெல்லாம் வந்து நம்ம அசெம்பிள் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் வந்து கீழே மட்டும் ஸ்ட்ரைட்டாக வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து டி ஷேப் வந்து அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ கீழே மட்டும் இது மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து கொஞ்சம் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிட்டேன்னா உங்களுக்கு வந்து ஹோல்டு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபைனலாக வந்து 5 செட்டையும் வந்து நான் ஸ்டிக் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணானா நமக்கு அழகான ஸ்டார் வந்து ரெடி ஆகிடும். பட் பிஃபோர் தட் நீங்கள் ஒட்டிட்டு டக்குன்ட்டு இது மாதிரி ஓப்பன் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் கிவ் சம் ரெஸ்ட். ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட அந்த பேப்பரை வந்து ரெஸ்ட் பண்ண விடுங்க. ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு நீங்கள் இது மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா
மார்க்கெட்டில் கிடைக்கிற அழகான கிறிஸ்மஸ் ட்ரீஸ் ரெடி. அண்ட் நான் வந்து 2 சைட்லேயும் வந்து பஞ்சிங் மிஷின் வச்சு நான் பஞ்ச் ஹோல் பண்ணியிருக்கேன். ஸோ தட் வந்து த்ரெட் போட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இன்னொன்று கேட்பீங்க, இதில் நான் எங்கே வந்து பல்பை ஹோல்ட் பண்ணுறது, ஹோல்டர் எங்கே போடுறது அப்படின்னு யோசிப்பீங்க. இந்த ஸ்டாரில் அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. வேணால் நீங்கள் வந்து சீரியல் லைட் ஏதாவது போட்டு வேணால் டெக்கார் பண்ணிக்கலாம். நான் இன்னும் கிறிஸ்மஸ் ஸ்கிரிப் வந்து எனக்கு ரெடி பண்ணலை. ஸோ அதனால் ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் ஃபார் அ லுக். உங்களுக்கு வந்து ஒரு லுக் எப்படி இருக்கும், ஜூம் ஒயிட் பார்த்தானா எப்படி இருக்குன்றதுக்காக நான் என்னோட வீட்லேயே வந்து சும்மா ஹேங் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அங்கே ஒரு கிறிஸ்மஸ் ஸ்டார்னா கீழே ஒரு ஷூட்டிங் ஸ்டார் அழகாக வந்து உட்காந்துருந்தாரு. அவர் நல்லா தின்னு முடிச்சு நல்லா கொளுத்த பண்ணி மாதிரி அவர் உட்காந்துருந்தாரு. பை த வே கண் வச்சிடாதீங்கன்னு சொல்லத்தை. அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஸ்டாருமே வந்து நான் பண்ணியிருந்தேன். சேம் ஃபார்மேட் தான், பட் அதோட கட்டிங் பேட்டர்ன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட அவுட்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டார் எப்படின்றத வந்து நான் தனியாக ஷார்ட்டில் உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த ஸ்டார் பேட்டர்ன் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஷார்ட்டில் வந்து இதோட டீட்டெயில் கட்டிங் வீடியோ இருக்குது. சேம் பேட்டர்ன் தான், கட்டிங் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஷார்ட்டை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஸ்டார் மட்டும் இல்லை, ஏற்கனவே என்னோட லாஸ்ட் இயர் கிறிஸ்மஸுக்கு வந்து நிறைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து நான் போட்டிருந்தேன். அதெல்லாம் செக் அவுட் பண்ணி பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் போடுறேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் போன வருஷம் என்னோட கிரிப்புமே வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக தான் செட் பண்ணி வச்சுருந்தேன், லைக் கிறிஸ்மஸ் க்ரூடில். அதுவுமே தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது, பாருங்கள். அண்ட் இன்னும் நிறைய கிறிஸ்மஸ் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.